வீட்ல வாழைக்காய் இருந்தா போதும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் வீட்ல ட்ரை பண்ண ரெசிபி வாழைக்காய் உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. 2 விசில் மட்டும் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா சூடு ஆறுனதும் அதோட தோலை நீக்கிட்டு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ மேஷர் இல்லைன்னா கேரட் திருவுறதை வச்சு இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி திருவி தான் எடுத்திருக்கேன். அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்து எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக வத்தல் பொடி, கரம் மசாலா, ஜீரக பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன உருண்டைகளாகவும் உருட்டிடக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் மீடியம் சைஸில் உருட்டி எடுத்தாச்சு. அப்புறம் எல்லா உருண்டைகளையும் பொரித்து எடுத்துக்க போகிறோம். ஆயில் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி பொரித்து வச்சாச்சு. அப்புறமா குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதும் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு வத்தல் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்த தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே 5லிருந்து 8 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டாக வரணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா இந்த அளவுக்கு வந்ததும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஒரு 2லிருந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா அரை மூடி தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலையும் அது கூடவே சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடலை மாவை தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது சேர்க்கலாட்டியும் ஒன்றும் இல்லை, உங்கள் விருப்பம்தான். இது சேர்த்தா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரும். அதுக்காகத்தான் இது சேர்க்குறோம். நம்ம பொரிச்சு வச்ச உருண்டைகளை ஒன்றொன்னா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப நேரம் வேக வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே இந்த உருண்டைகள் எல்லாமே நம்ம பொரிச்சு வச்சது தான். அதனால் ஒரு 2 நிமிஷம் அதை வேக விட்டால் போதும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவி இறக்கிடலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. நேரம் ஆக ஆக கொஞ்சம் கெட்டியாயிரும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.